ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த இடத்துல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்டு பயாலஜி பாட்னி அண்ட் பியூர் சயின்ஸ் பாட்னி டாப் 10 5 மார்க் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். அதாவது மிட் டேர்ம் எக்ஸாம்ஸ்க்கு சரிங்களா. நீங்கள் மிட் டேர்ம்ஸ்க்கு வந்து நமக்கு 2 லெசன்ஸ் தான் இருக்கு, பயோ பாட்னிக்கும் அண்ட் பியூர் சயின்ஸ் பாட்னிக்கும். பயோசுவாலஜி அடுத்த வீடியோவில் நான் கண்டினியூவாக உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். ஆல்ரெடி நம்ம சாப்டர் வைஸாக இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து எல்லாமே அப்லோட் பண்ணியாச்சு. சாப்டர் 1, 2 இது எல்லாத்துக்குமே நிறைய பேர் வந்து முக்கியமான கொஸ்டின் இன்டீரியர் இது எல்லாமே சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இன்டீரியர் கொஸ்டினும் அதில் மிங்கிளாக தான் இருக்குது சரிங்களா. அதனால் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து இருக்கோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிருங்க. மினிமம் 10 கொஸ்டின்ஸ் தான் சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா காற்று மகரந்த சேர்க்கை மகரந்த மலரோட பண்பு சரிங்களா. அது டிஸ்பிளேல தெரிவித்து வச்சு நோட் பண்ணி வச்சிங்க. அனிமோஃபிலஸ் ஃப்ளவரோட கேரக்டர் சரிங்களா. அதுக்கடுத்து செகண்டரியாக இருக்கக்கூடியது பூச்சி மகரந்த சேர்க்கை மலரோட பண்பு சரிங்களா. எண்டமோஃபிலஸ் ஃப்ளவரோட கேரக்டர்ஸ் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே என்ன பண்றீங்க படிச்சிருங்க. அதுக்கு அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சூலின் வகை டைப்ஸ் ஆஃப் ஓவியல் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த கொஸ்டினை நீங்க வந்து என்ன பண்றீங்க படிச்சுங்க சரிங்களா. சூலின் வகைகள் இருக்கு. ஒரு சில டைம் நமக்கு வந்து என்ன கேட்பாங்கன்னா சூலின் படம் வரைந்து பாவம் குறி அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. விளக்குக அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த கொஸ்டினை படிச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நுண்ணுயிர்த்திருவகத்துள்ள படிநிலைகள் சரிங்களா. ஸ்டெப்ஸ்லோட மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுவும் புக் பேக் கொஸ்டின் தான். லாஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல நமக்கு வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கேட்டிருந்தாங்க. அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பாருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கருவுரா கனினா என்ன, அதோட முக்கியத்துவம், வாட் இஸ் பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட்டு, அதோட எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் அது எல்லாமே படிச்சிருங்க. அதுக்கடுத்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருவூன் திசு அப்படின்னா என்ன, எண்டோஸ்பம் அப்படின்னா என்ன, அதோட டைப்ஸ் சரிங்களா. வாட் இஸ் எண்டோஸ்பம் ரைட் த டைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த கொஸ்டின் வந்து என்ன பண்ணுறங்க படிச்சுங்க. இது எல்லாமே நிறைய டைம் கேட்டிருக்காங்க. இது எல்லாமே ஃபர்ஸ்ட் லெசன்ல இருக்கக்கூடிய மினிமம் கொஸ்டின் சரிங்களா. இன்னும் ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கு. அது எல்லாமே நீங்கள் அந்த நம்ம அப்லோட் பண்ண வீடியோஸ் பார்த்துருந்தா தெரியும். நம்ம புக் பேக் கொஸ்டினே எல்லாமே அப்லோட் பண்ணியிருப்போம். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் அண்ட் சேனலில் டெலிகிராமில் ஜாயின் பண்ணாமல் தான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல தர நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க ஜாயின் பண்ணீங்க. அதுக்கடுத்து சாப்டர் 2 செகண்ட் லெசன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நம்பர் ஆஃப் 5 மார்க்ஸ் வந்து கம்மி தான், ஒரு 4லேருந்து 5 தான் இருக்கும். அது படிச்சுட்டாலே போதும். பப்ளிக் எக்ஸாம்ஸில் ரிப்பீட்டடாக அதுதான் என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க சரிங்களா. அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா முழுமையற்ற ஓங்குதன்மை இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை படிச்சிருங்க. அதுக்கடுத்து டாமினன்ட் எபிஸ்டாட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இருக்கும் சரிங்களா. ஓங்குதன்மை மறைத்தல் அப்படிங்கிற கொஸ்டின் அதை வந்து என்ன பண்ணுறங்க படிச்சிருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பசுங்கணிக பாரம்பரியம் குளோரோபிளாஸ்ட் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதையும் வந்து படிச்சிருங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா வேறுபாடுகளோட வகை, வேறுபாடோட முக்கியத்துவம் இதெல்லாமே படிச்சிருங்க. டைப்ஸ் ஆஃப் வேரியேஷன் இது வந்து ஒரு சில டைம் 3 மார்க்ஸில் கேட்குறாங்க, ஒரு சில டைம் வந்து என்னது 5 மார்க்ஸ்லையும் இருக்கு சரிங்களா. நீங்கள் இந்த கொஸ்டின்ஸ் வந்து படித்தாலே எப்போதும் மோஸ்ட்லி எல்லா கொஸ்டினும் நமக்கு வந்து என்ன பண்ணிடும் கவர் ஆகிடும் சரிங்களா. இந்த 10 கொஸ்டின் வந்து ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுங்க. நம்ம சென்டம் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை வந்து கண்டினியூ பண்ணுறதுனால ஒரு லைக் அண்ட் கமெண்ட் ஒரு லைக் பண்ணால் கூட போதும், ஆனால் பண்ணுறது கிடையாது. அதனாலேயே அதை வந்து நம்ம ட்ராப் பண்ணியாச்சு. அடுத்தடுத்து போகிறதுக்கு வந்து கொஞ்சம் எனக்குமே மோட்டிவேஷனாக இல்லை. நம்ம யாராவது மோட்டிவேட் பண்ணால் தான் கண்டினியூவாக நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம் சரிங்களா. அதனால் நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் லைக் பண்ணுறதில்லை, அதை வந்து ஷேர் பண்ணுறதில்ல, கமெண்ட் பண்ணுறதில்ல. அதனால் அதை வந்து கண்டினியூ பண்ண முடியல. சப்போஸ் உங்களுக்கு வந்து தேவை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அது அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட ஸ்க்ரீன்ஷாட் வேணால் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் லிங்க்கில். அதை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.